எங்களுக்கு இது 26க்கான பட்ஜெட்டாகத்தான் தெரியுது. இதுவும் எங்களுக்கு ஒரு அதிருப்தியும் ஏமாற்றத்தையும் அளிச்சிருக்கு. அதே போல காலமுறை ஊதியத்தில் கொண்டு வர வேண்டிய சத்துணவு, அங்கன்வாடி, வருவாய் கிராம உதவியாளர்கள் இப்படி ஏராளமான ஒரு 3 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரணும். அவங்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும்போது சத்துணவு திட்டத்தை நீர்த்து போய் செய்யும் அளவிற்கான ஒரு 50% மேலான காலிப்பணிகளை நிரப்பாமல், அந்த இருக்கக்கூடிய ஊழியர்களையும் அவர்களை காலமுறை ஊதியத்தில் கொண்டு வராமல், குறைந்தபட்ச ஓய்வூதியம் அறிவிக்காமல் கடுமையான மன உளைச்சலோடு பணி நெருக்கடியோடு பணிபுரிந்து கொண்டிருப்பதை இந்த அரசு உற்று நோக்க வேண்டும். அவர்கள் கையில் காலை சிற்றுண்டி திட்டத்தையும் அவர்கள் மூலமாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த முதல்வருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வர அரசு துறைகளில் மிக முக்கியமான துறைகளான மருத்துவத்துறை, வருவாய்த்துறை, ஊர வளர்ச்சித்துறை உள்ளிட்ட மிக முக்கியமான துறைகளில் தனியார் மயப்படுத்துவதை மிக தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார்.